ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலூர் தம்பி. இது நம்மளுடைய 3வது வீடியோ. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் ஐடியா பண்ணணும். ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், நம்ம எப்படி லாஸ் பண்ணிடுவோம், அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ்க்கு வந்து முதல் போடுவாங்க ஒரு 10,000 20,000 15,000. ஸோ அந்த கேட்டகரியில் போட்டு லாபம் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு வர வேண்டிய லாபம் நஷ்டம் அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் 10,000 முதல் போட்டேன், 20,000 முதல் போட்டேன், எனக்கு லாபமே வரமாட்டேது, 200 வருது, 100 வருது. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அந்த சேல்ஸ் பண்ணும்போதே அதர செலவுகள்லாம் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தேவையான செலவு வரும், தேவையில்லாத செலவு வரும். அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டில் எடுக்கவே கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மைண்ட் செட்டை எடுத்து அது நம்மளுக்குலாம் சேல்ஸ் ஆகுதுல்ல, ஸோ சேல்ஸ் ஆகுதுனால எடுத்துக்கலாம், நமக்கு லாபம் இருக்கும் கண்டிப்பாக நினச்சி எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆகிடுவோம்னா, நம்ம போட்ட முதலோட நம்ம கைக்கு வர லாபம் கூட போயிடும். அதாவது சேம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 நான் போட்டேன், ஸோ 5,000 வியாபாரம் ஆகிருக்கணும், அதில் 5,000 எனக்கு லாபம் வச்சுருக்கணும். நான் 5,000 லாபம் வரல. நம்ம என்ன மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். ஸோ நான் முதல் போட்டேன், எவ்வளோ போட்டேன்னு கேட்டால் ஒரு 5,000 20,000 50,000 1 லட்சம். ஸோ போட்டிங்க, வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம என்ன விதை போட்டோம்னா மரம் வந்துடணும்னா வர சான்ஸ் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். போட்டவங்களும் நம்ம தோண்டி பார்த்தா என்ன ஆகும், அது வளரும் வளராது, ரன்னிங் ஆகாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக ஒரு பொட்டி கடையோ ஒரு எட்டி கடை எதுனா ஒரு கடை. ஸோ போட்டீங்க, கண்டிப்பாக வரும். லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் இல்லை. ஆனால் நஷ்டம் வரத்துக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாத செலவு குறைச்சிட்டாலே நமக்கு நிறைய நமக்கு தேவையான லாபம் கிடைக்கும். நம்ம தேவையில்லாத செலவு பண்ணும்போது தான் நமக்கு தேவையில்லாத நஷ்டம் கிடைக்கும், டிப்ரெஷன் ஆகும். ஸோ நம்ம போட்ட பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு மைண்ட் செட்டில் சுற்றுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, வெயிட் பண்ணணும். உழைக்காமல் எந்த பொருளும் நிலைக்காது. ஸோ நம்ம நல்லா உழைச்சா தான் அதுலேருந்து நம்ம லாபம் எடுக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் போட்டேன் 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, லாபமே வருது. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா லாபம் பார்க்கறதுக்கு கிட்ட ஒரு 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் வெயிட் பண்ணணும். நீங்கள் ஒரு வெளியே போகும்போது எனக்கு 800 சம்பளம் வச்சுருந்து அது வச்சு நான் ரன் பண்ணியிருந்தேன். கையில் காசு இருந்துச்சு 800. நான் தனியாக போட்டு எனக்கு 800 வரல. 800 வரத்துக்காக அவன் உனக்கு கொடுக்க வேண்டிய ஓனர் 800 அவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 மாதமாக 6 மாதம் வெயிட் பண்ணும்போது அதுக்கான காசு உங்களுக்கு தேடி வரும், கண்டிப்பாக வரும். அது தேவையில்லாமல் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு காசு வரல, நமக்கு இதர செலவுகள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, அது யோசித்தாலே உங்களுக்கு லாஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் இதர செலவுலாம் விட்டுட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, உங்கள் மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் யார் அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. யார் என்னன்னு சொன்னால் நமக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன் போடா சொல்லிட்டு போயிட்டு என்னால் முடியும்னு நினச்சா அது முடியும். ஏன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு உணர்ச்சி இருக்குது. அந்த வார்த்தை நமக்கு ஜெயிக்கிறதுக்கு சத்தியம் நம்மளுடைய வார்த்தைங்க தான். நம்ம வார்த்தைங்க ஸ்லோ பண்ணும்போது நம்ம வார்த்தையில் நம்ம பேசும்போது நம்ம எல்லா வார்த்தையும் உணர்ச்சி இருக்குது, அதுக்கான எனர்ஜியும் இருக்குது. எல்லா வார்த்தையும் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது நம்ம சயின்டிஃபிக்கலாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இன்னைக்கு ஜெயிப்போம், லாஸ் ஆகுது, மறுபடியும் ஜெயிப்போம், லாஸ் ஆகுது, மறுபடியும் ஜெயிப்போம். ஸோ விடாமுயற்சி தான் கரெக்டான விஸ்வரூபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் விட்டிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அந்த சேலரி கேட்டகரிக்கு தான் போயிடுவீங்க. 600 500 300. உங்களுக்கு தேவையானது என்னன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது உங்கள் ஓனருக்கு தெரியுமா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜருக்கு தெரியுமா, எனக்கு தேவைகள் இருக்குது. ஸோ எனக்கு தேவை இருக்குது, எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுது. யாருன்னா கேட்டால் கொடுத்துருவாங்களா? கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கை மாற்றா கொடுப்பாங்க, அகைன் கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டீங்க. சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை வரணும். அதுக்காக நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னால் நான் என் வழி தான், இதை பார்த்து நான் போகிறேன். 6 மாதம் டார்கெட் எடுக்க மாட்டேன். வர காசையே வச்சு ரொட்டேஷன் பண்ணி நான் ஜெயிக்கிறேன். லாபம் அதிலே வைக்கணும். நீங்கள் போட்ட அசல்
நீங்கள் போட்ட முதல் மட்டும்தான் நீங்கள் எடுத்து அதே ரொட்டேஷன் பண்ணி 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 லாபமும் தனியாக வச்சு 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெயிக்கலான்னா நிறைய பேர் கேட்பீங்க, நான் விட்டேன் ப்ரோ. நான் மோஸ்ட்லி பார்த்தேன். நான் ஒரு ஃபஸ்ட்டு என்னுடைய ஷாப்பே வந்து பிளாட்ஃபார்மில் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் ஜெயிச்சது தான். எனக்கு 800 மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 கெச்சிட்டு இருந்தது. ஒரு மினிமம் லாபம் மட்டுமே 1000 ரூபாய் கெச்சிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பண்ணுற நீ போய் இங்கே போய் கடை வைக்கிற பிளாட்ஃபார்மில், நீ பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் இல்லை சாரி, நீ பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிற, நீ போய் வேலை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம போய் இப்படி பண்ணுறோமே, இதுதான் தாட். இந்த மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கூடாது. வர்றவங்க சொல்லுவாங்கன்னா இதுதான் மிஸ்டேக். அவங்க வந்து ஒரு சுயநலத்துக்கு சொல்கிறாங்க. நீ ஜெயிச்சனா உன்னை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஸோ புறமாக தான் போடுவாங்க. நீ தோத்துட்டேன்னா முன்னாடி வருத்தப்படுவாங்க, பின்னாடி மனசுக்குள்ளே அவனால் சீக்க முடியாத அளவுக்கு அவன் சிரிச்சிட்டு இருப்பான். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் ஜெயிக்கணும். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, இது என் வழி, நான் போகிறேன், அது அடுத்தது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா டைம் லாங்காக போயிட்டுருக்கு. குட் லக். ஹேவ் a nice day.